வசம்பு வாசம் பணத்தை வசியப்படுத்தும் அற்புதமான வசம்பு தீபம் பரிகாரம் தெரியுமா? வேப்ப எண்ணெய் போதுமே. ஏராளமான மருத்துவம் குணம் கொண்ட வசம்பு ஆன்மீகத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அந்த வகையில் கண் திஷ்டி எடுப்பது முதல் பரிகாரம் வரை வசம்பின் முக்கியத்துவம் தவிர்க்க முடியாது. வசம்பு ஒரு ஆன்டிபயோட்டிக் மூலிகையாகும். நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் தன்மை இந்த வசம்புக்கு உண்டு. பொதுவாக நேர்மறை ஆற்றலை பெறக்கூடிய பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதால் தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் பொருட்களை வீட்டிற்குள் வைத்திருந்தாலே குடும்பம் வறுமையிலிருந்து தப்பித்துவிடும் என்பார்கள். பணம் ஈர்ப்பு அந்த வகையில் பண வரவையும் ஈர்க்கும் சக்தியையும் வசம்புக்கு உண்டு. வசம் என்ற வாசனை மூலிகையை பரிகாரங்களுக்கு பயன்படுத்தலாம். ஒரு மண்பானையில் கல் உப்பை நிரப்பி அதில் ஒரு துண்டு வசம்பு போட்டு அதன் மீது உப்பை கொட்டி மூடிவிட வேண்டும். இந்த பாத்திரத்தில் 520 என்ற எண்ணெய் மேல்புறத்திலும் 741 என்ற எண்ணெய் கீழ்ப்புறத்திலும் எழுதி இதை யாரும் பார்க்காதவாறு பூஜை அறையில் சாமி படங்களுக்கு பின்புறம் மறைத்து விட வேண்டும். மாதம் ஒரு முறை இந்த பானையை வெளியே எடுத்து அதிலிருந்து உப்பு வசம்பு இரண்டையும் எடுத்துவிட்டு வேறு வசம்பு உப்புவை மாற்றிவிட்டு மறுபடியும் யார் கண்ணிலும் படாமல் வைக்க வேண்டும். இப்படி செய்து வரும்போது வீட்டில் பணம் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும். வசம்பு பொடி வசம்பு பொடியை ஒரு வெள்ளை நிற துணியில் போட்டு பச்சை கற்பூரம், சிறிய துண்டு ஏலக்காய் 2, கிராம்பு 2, சிறிது கல் உப்பு போன்றவற்றை வைத்து பச்சை நிற நூலால் சிறிய முடிச்சாக கட்டி கொள்ள வேண்டும். முடிச்சை பணப்பெட்டி, பீரோ போன்ற இடங்களில் வைக்கலாம். இதனால் உங்களிடம் உள்ள பணம் பன்மடங்காக பெருகும். நகைப்பெட்டியில் வைக்கும்போது நகைகள் வாங்கும் யோகம் கூடும். குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வைத்திருக்கும் இடத்திலும் இந்த முடிச்சியை வைக்கலாம். இதனால் குழந்தைகள் புத்தி கூர்மையுடன் நினைவு திறனுடன் படிப்பார்கள். வசம்பு தீபம் வசம்பு கொண்டு வசம்பு தீபம் ஏற்றுவதால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். பெரிய அகல் விளக்கில் வேப்ப எண்ணெயை ஊற்றிக்கொண்டு 6 நெல்லிக்காய் கொட்டை 2 சிட்டிகை வசம்பு பொடியையும் சேர்க்க வேண்டும். பின்னர் திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தீபம் ஏற்றி வருவதால் வியாபாரத்தில் உள்ள தொல்லைகள் நீங்கி நஷ்டங்கள் விலகும். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். ஒருவேளை எதிரிகள் செய்வினை கோளாறுகள் இருந்தால் வேப்ப எண்ணெய் தீபத்தில் நெல்லி கொட்டைகளுக்கு பதிலாக 9 வேப்பங்கொட்டங்களை சேர்ந்து தீபம் ஏற்ற வேண்டும். அல்லது மேற்கண்ட 2 பிரச்சனைகள் இருந்தால் 2 தீபத்தையும் தனித்தாக ஏற்றி பூஜை செய்யலாம். இரட்டிப்பு பலன் செவ்வாய், வெள்ளி, சனி ஆகிய தினங்களில் இந்த தீபத்தை ஏற்றுவது சிறந்த பலனை தரும். விளக்கேற்றும் போது தென்மேற்கு திசையில் தீபம் ஏற்றி வைத்து தீபத்தின் முன் அமர்ந்து தீப ஒளியின் மையத்தை பார்த்தவாறு மனதில் உள்ள பிரச்சனைகளை சொல்லி வேண்டிக் கொள்ளலாம். இந்த விளக்கில் ஒரு கொட்டைகளை மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும்.